நண்பர்களே, இந்த பதிவு யாருக்காகனா பெண்களுக்கு. கொஞ்சம் கவனமா கேளுங்க. நம்ம முன்னோர்கள் வாழ்க்கை முறை ரொம்ப பாதுகாப்பா இருந்துச்சுங்க. கிராமம், குடிசை வீடு, பாத்ரூம்லாம் கிடையாது. சும்மா 4 கம்பு நட்டு பழைய புடவைகளை சுத்தி மரப்பு கட்டி அதுக்குள்ளதான் குளிப்பாங்க. வீட்டுல இருக்கவங்களும் யாராவது குளிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அந்த பக்கம் போக மாட்டாங்க. பாதுகாப்பா இருக்கும். ஆனா இப்போ மாடி வீடு கட்டி ஏசி பாத்ரூம் கட்டி அதுக்குள்ள குளிக்கிறாங்க. 3 டாப்பா யாராவது பாத்துருவாங்களாம். அவ்வளவு பயம். 3 டாப்பா போட்டு குளிக்கிறாங்க. குளிச்சு முடிச்சிட்டு ட்ரெஸ் மாத்துறதுக்கு பெட்ரூமுக்கு வராங்க. பெட்ரூமுக்கு டாப்பா, எல்லாத்தையும் டாப்பா போட்டுட்டு மொபைல் போன்ல வீடியோ எடுக்கிறாங்க. எப்படி? அவங்க குளிக்கிறது அவங்களே வீடியோ எடுக்கிறாங்க, அவங்க ட்ரெஸ் மாத்துறது அவங்களே வீடியோ எடுக்கிறாங்க. அதை எடுத்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்றாங்க. பாழா போன லைக்குக்காகவும் ஃபாலோவர்ஸ்க்காகவும் 1000 பேர் லைக் பண்றான், 50,000 பேர் ஷேர் பண்றான். அதுல 50 பேரு எப்படியாவது இவ்வளவு உஷார் பண்ணிடணும்டா அப்படின்னு நினைக்கிறான். நீங்க எடுத்து போடுற வீடியோவை பார்க்க பார்க்க வெறியாகி போய் அத்துமீறானுங்க. அப்புறம் என்ன அங்க தொட்டுட்டான், இங்க தொட்டுட்டான், புடிச்சிட்டான், அமுக்கிட்டான்றீங்க. இதெல்லாம் என்னங்க நியாயம்? தப்பு பண்றதுக்கு காரணமே நீங்க தான். நீங்களே காரணத்தை உருவாக்கி கொடுத்துட்டு என்ன தப்பு பண்ணிட்டான், என்ன கெடுத்துட்டான், கற்பழிச்சிட்டானா எங்க போய் சொல்றது? எங்க போனாலும் மொபைல் போனு. 3 டாப்பா போட்டுக்கிட்டு உள்ள எதுக்கு மொபைல் போனு?